அப்படியே பூஜை ஆரம்பிச்சிடலாமா? இல்லை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்படி பூஜை ஆரம்பிக்கிறோம். அப்படியே பூஜை ஆரம்பிக்கிறோம். எல்லாம் கவனிக்கிறாங்க. நம பார்வதி பதே சிவனே போற்றி. ஏகம் பத்துரயந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரவே போற்றி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. நாம இதை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஆடி பூர விழா. ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறத விட ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தோட விழா. இதுக்கு என்ன விசேஷங்கிறது நான் பின்னாடி சொல்றேங்க. இப்ப நான் அந்த குத்துவிளக்கு பூஜையானது ஆரம்பிச்சு பண்றோம். நீங்க எல்லாரும் சாமியை வேண்டுதல் பண்ணிட்டு நம்ம மனசுல பக்தியா நம்ம என்ன சாமியில வேண்டுதல் பண்றோமோ அது எல்லாமே இந்த நேரத்துல இந்த சமயத்துல நமக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல தீப பூஜை வழிபாடானது ஆரம்பிச்சு பண்றோம். அதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு துவங்குறோம். முதல்ல விநாயகர் வழிபாடு துவங்குறோம். எல்லாத்துக்கிட்டையும் அந்த பூ வச்சிருப்பாங்க, அரிசி வச்சிருப்பாங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த பூவையும் அரிசியும் வடதைகளை கொஞ்சம் இடதைகளை கொஞ்சம் எடுத்துக்கங்க. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா பரவாயில்லைங்களா? பூஜை ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு பேச வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா என்ன பண்றோம் என்ன சொல்றோங்கிறது எல்லாத்துக்கும் கேட்குங்க. பேசிட்டே இருந்தா ஒன்றும் கேட்காது. போட்டிக்கலாம். எல்லாருமே வடதைகளை கொஞ்சம் இடதை கொஞ்சம் வச்சுக்கணும். அந்த பூவை 5 தடவை விநாயகர் பெருமானை நினைச்சு தலையில 2 தடவை போட்டிக்கலாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. இடது கையை விரிச்சு வலது கை மூடி மேல வச்சுக்கங்க. இடது கையை விரிச்சு வலது கை மூடி மேல வச்சுக்கங்க. வலது தொட மேல வச்சுக்கலாம். இடது கை கீழே இருக்கணும், வலது கை மேல இருக்கணும். இடது கை வந்து கீழே இருக்கணும், வலது கை மேல. அதை 3 நமா இருக்குது. அந்த மாதிரி மகோபாப்தே நமஸ்தே துர்கேஸ்வர ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வராய பார்வதி பரமேஸ்வர பிரத்யக்ஷம் ததேவ கண்ணம் சுஜனம் ததேவ சாதாபனம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் நித்யகரமணாஹ நிர்விக்னேன பிரசமாப்த்யர்த்தம் மாது விக்னேஸ்வர பிரார்த்தனா பூர்வகம் சிவாப்ஜான் நமः. शिव शिव शंभो राज्ञ प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपर अर्थे वेदपरः कृष्णे वैवस्वतमनुबन्धने अष्टाविंशतितमे षडैक्यके प्रथमे भागे जम्बूद्वीपे बालवर्णे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सभास्ते अखण्डे वर्तमाने यथकालिके प्रभवानेन सद्यः संवत्सरावधि इदानीं पूर्वोक्तप्रकारेण मानसं वाचिकं भावं सर्वदा समवार्जितं श्रीशिवस्मरणे जपो अन्धसंशयः स्थितिशम्भो तथा भागः एक्षतं सम्भुरेव च योगस्य करणं चैव देवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य सृष्टिस्थिति संहारे तिरोभाव अंशे कारस्य वन्द्यस्य परायणाय अकारणकार भूताय सकाकाररूपस्य अस्मिन् क्षेत्रे विराजमानः श्रीमान गणपति मूर्ते प्रसादात् दैनन्दिकायः प्रसादात् अजनान् भावनं प्रसादात् भक्त महाजनाः केवल दीजिए 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 शोभ्ये आदु आदुरा ऐश्वर्या अभिषेकम धर्माय आत्मोके तदोरुके भावे दुर्गा नाम धर्म अतारे सुमारा धर्म
செல்வம் கிடைக்கணும்னு சொல்லி சுவாமிகிட்ட மந்திரத்தின் மூலியமா வேண்டுதல் பண்ணிட்டோம். அப்படியே தமிழ்ல சொல்றேன், எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்ல சொல்றேன். நான் சொல்றதை எல்லாருமே வாங்கி சொல்றேன். சொல்லாங்க. நான் சொல்றது அப்படி வாங்கி சொல்லாங்க. கைய கூப்பிக்கலாம். மண் உலகத்திலே பிறவி மாசத எண்ணிய பொருளலாம் எளிதல் ஒற்றுதல் கண்ணுதல் உடையதோர் கடுத்து மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவோமே எல்லாம் வல்ல எங்களது பட்டம் வாழைய பெற்று விநாயக பெருமான் தைலம்மன் ஐயனார் சுக்கிரவார தீப மங்கள பூஜைகளை துவங்கும் பொருட்டு நாங்களும் எங்களை சார்ந்த அனைவருக்கும் நீங்க அப்படியே மனசார அவங்க பேரு நட்சத்திர ராசி இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. கோயிலுக்கு போன ஐயர்கிட்ட நட்சத்திர பேரு ராசியில சொல்றவங்கள அர்ச்சனை பண்றதுக்கு அந்த மாதிரி நீங்க அவங்க மனசால அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நட்சத்திரம் ராசி பேரு இதெல்லாம் சொல்லி அப்புறமா என்ன தொழில் பண்றோமோ நம்ம மெல்ல பேரு என்னென்ன கடை வச்சிருக்கோமோ அந்த பேர்லாம் நீங்க மனசார சாமியை நினைச்சு தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நல்லோர்